குட் ஈவினிங் எவ்ரிவன். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது குமார், கேக்குது. ஓகே. நம்ம போன கிளாஸ்ல வந்து இதுதான் பார்த்தோம். எஸ்கியூஎல் சர்வர் அது இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து என்னென்ன இருக்கு அதுல ஓவர்வியூ மாதிரி பார்த்தோம். மொத்த மாடியூல்ஸ் என்னென்னலாம் கவர் பண்ண போறோம், அதோட கான்செப்ட்ஸ்லாம் என்ன, சின்டாக்ஸ் என்ன, டேட்டா டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது. இது நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எதுவும் பண்ணி பார்க்கல போன கிளாஸ்ல. ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பார்த்துட்டு, ஏன்னா போன கிளாஸ் யாராவது வராதவங்க இருந்தாங்கன்னா இப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ரிவிஷன் கொஞ்சம் லைட்டாக ரிவிஷன் பண்ணுறேன், ப்ளஸ் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாகவும் பார்ப்பேன். டேட்டாபேஸ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோர்டு எலக்ட்ரானிக்கலி இன் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம். கம்ப்யூட்டரில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பேசிக் எக்ஸாம்பிள்லாம் அந்த எம்எஸ் ஆக்சஸ், எக்ஸல் சீட்லலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம டேட்டாபேஸ்னு சொல்லலாம். எக்ஸல்ல வந்து டேட்டாபேஸ் சொல்லலாம், எம்எஸ் ஆக்சஸ்ன்னு இருக்கும், அதையும் டேட்டாபேஸ்னு சொல்லலாம். கொஞ்சம் அட்வான்ஸாக இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நிறைய அளவில் டேட்டா ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேட்டா வந்து எக்ஸல்லையோ அல்லது எம்எஸ் எக்ஸஸ்லையோ அந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு அதிலே டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிலேஷனல் டேட்டாபேஸ், நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு இருக்கும். ரிலேஷனல் டேட்டாபேஸ் தான் நம்ம வந்து இப்போ இந்த என்டர் கிளாஸ் வந்து எஸ்கியூஎல் சர்வர் பற்றி தான். ரிலேஷனல் டேட்டாபேசஸ்னால் அதுவும் டேபிள்ஸில் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். என்ன ஒண்ணுன்னா, மத்த மத்த சாரி மத்த மத்த டேபிள்ஸோட ரிலேஷன்ஷிப் இருக்கும். எம்ப்ளாயி, சேலரி இது மாரி ஒரு ஸ்பெசிஃபிக் காலம் வந்து இன்னும் மத்த மத்த டேபிள்ஸோட டேக் ஆயிருக்கும். இந்த மாரி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸா இருக்கும் அது. நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா அது பெருசா ரிலேஷன்ஷிப் இருக்காது. அ ஒரு டாக்குமெண்ட்டா ஸ்டோர் பண்ற மாரி இருக்கும். நெறைய டாக்குமெண்ட்டு. கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க லேட்டரா கூட இத பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ கூட. நம்ம பார்க்க போறது வந்து எஸ்கியூஎல் சர்வர் தான் பார்க்க போறோம். இது யூசுவலா ஒவ்வொரு மொபைல் அப்ளிகேஷன், நீங்க ஏதோ ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க, இல்ல என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கனாலும் பின்னால வந்து நீங்க என்டர் பண்ற டேட்டாவா இருக்கட்டும், உங்களுக்கு ஷோ பண்ற டேட்டாவா இருக்கட்டும், இது ஃபுல்லா வந்து இதுல தான் இருக்கும். டேட்டாபேஸ்ல தான் இருக்கும். ஏதோ ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகும். அது வந்து நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அத ரெட்ரீவ் பண்ணணும். ஆ ஃபெட்ச் பண்றது, ரெட்ரீவ் பண்றது. உங்களோட டேட்டா வந்து கரெக்டா ஸ்டோர் ஆகுதா எஃபிஷியன்ட்டா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் அது. நம்ம எஸ்கியூஎல் வந்து எப்படி சொல்லணும்னா, எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர்ட், கியூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கொரி லாங்குவேஜ், சரி கொரி, எல் ஃபார் லாங்குவேஜ். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் லாங்குவேஜ். இது என்ன பர்பஸுக்காகன்னா, நம்மளோட டேட்டாவை மேனேஜ் பண்றதுக்காகவும், மேனிப்புலேட் பண்றதுக்காகவும். இதுலயே பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த வேலைய பண்ணுவோம் அப்படின்னா, டேட்டாபேஸ எப்படி மேனிப்புலேட் பண்ணணும்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கு. டிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிடிஎல்னா டேட்டா டிஃபினிஷன் லாங்குவேஜ். இது என்ன பர்பஸ் அப்படின்னா, நம்ம டேட்டாபேஸ் நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஒரு டேபிளோ இல்ல டேபிளோ இல்ல ஓகே.
டேபிளும் உங்களுக்கு வந்து டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறப்ப இந்த கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. கிரியேட், ஆல்டர், ட்ராப். கிரியேட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணுறது. ஆல்டர்னா மாடிஃபை பண்ணுறீங்க, ட்ராப்னா அதை ரிமூவ் பண்ணுறீங்க. அண்ட் டேட்டா மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது இந்த நேம்லேயே இருக்கு பாருங்க. டிஃபினேஷன்னா நீங்கள் புதுசாக டிஃபைன் பண்ணுறீங்க. அப்போ வந்து புதுசாக கிரியேட் பண்ணும்பொழுதெல்லாம் இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. மாடிஃபை பண்ணுறப்ப ஸ்ட்ரக்சர் லெவலில் ஏதாவது மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இதுவே நீங்கள் டேட்டா உள்ள இன்சர்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அது இன்சர்ட் கமாண்ட் மூலமாக இன்சர்ட் பண்ணுவீங்க. அப்டேட் கமாண்ட் மூலமாக அப்டேட் பண்ணுவீங்க. செலக்ட் கமாண்ட் மூலமாக செலக்ட் பண்ணுவீங்க. டெலீட் கமாண்ட் மூலமாக டெலீட் பண்ணுவீங்க. இதெல்லாம் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, டிஎம்எல்னு சொல்லுவாங்க. அடுத்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இது ஒவ்வொன்றும் இது ஃபுல்லாக என்டையர் எல்லா மாடியூல்ஸ்லையுமே வரும். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னா நம்மளோட டேட்டா யாரெல்லாம் பார்க்கணும், யாரெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, அவர் வேலையை விட்டு போயிட்டார் அப்படின்னா அவருக்கு நம்ம எந்த அக்சஸுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ரிவோக் பண்ணிடுவோம். அக்சஸை பிடுங்கிடுவாங்க. அந்த அந்த கமாண்ட் தான் ரிவோக்கு. அக்சஸ் புதுசாக ஜாயின் பண்ணுறப்ப பெரும்பாலும் இந்த கிராண்ட் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன அக்சஸ், அவர் என்ன ரோலில் ஜாயின் பண்ணியிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு வந்து நம்ம அக்சஸ் கொடுப்போம். அதுக்கு வந்து இந்த கிராண்ட் கமாண்ட் பயன்படும். ரிவோக்குங்கிறது பெரும்பாலும் அக்சஸை பிடுங்கணும் அப்படின்னா ரிவோக் பயன்படுத்துவோம். இது வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இந்த பேர்லேயே பாருங்க, கண்ட்ரோல் இருக்கு. கண்ட்ரோல்னா கட்டுப்பாடு. நீங்க அதை வந்து கட்டுப்படுத்துறீங்க, என்ன மாதிரிலாம் ஒரு டேட்டா வந்து அவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து டிசிஎல்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். கிராண்ட் ரிவோக். இது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிசிஎல் அப்படின்னா இது என்னன்னா, நீங்க ஒரு வேலை செய்றீங்கல்ல, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுக்கிறீங்க, ஒரு 1000 ருபீஸ் பணம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாலும் உங்களோட பேலன்ஸ் 2000 இருக்குதுன்னா 1000 எடுத்த பிறகு அங்க வந்து பேலன்ஸ் அப்டேட் ஆகணும்ல. அங்க வந்து பழைய பேலன்ஸ் வந்து 2000, இப்போ புது பேலன்ஸ் வந்து 1000 மாறணும். நீங்க எடுத்த பிறகு இந்த கமிட் வந்து ரன் ஆகும். இது வந்து நீங்க எக்ஸ்பிளிசிட்டா நீங்களாவும் அதை பர்பஸாவும் கால் பண்ணலாம். அது வந்து சினாரியோ பேஸ்ல வரும். என்ன மாதிரி டைம்லலாம் ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்மளே அதை இன்வோக் பண்ற மாதிரி இருக்கும். ரோல் பேக்குங்கிறது திரும்ப ரிவர்ட் பண்றது. இந்த கண்டிஷன்ல இருந்தா கமிட் பண்ணு, இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகல அப்படின்னா ரோல் பேக் பண்ணிரு, கேன்சல் பண்ணி விட்டுரு அப்படிங்கிறத டிஃபைன் பண்றதுதான் இந்த 2 கமாண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா, பெரும்பாலும் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நீங்க நம்ம இந்த சொன்ன கதையிலே ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்கல்ல, பணம் எடுக்கிறீங்க, அதுக்குள்ள ஒண்ணுமே ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். அந்த டிரான்சாக்ஷனை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கறத டிஃபைன் பண்றதா இந்த கமிட், ரோல் பேக் இந்த மாதிரி. ஆமா. அடுத்து என்னென்ன டேட்டா டைப்ஸ், இது வந்து சும்மா சாம்பிளா தான் இருக்குது. நம்ம இன்டிஜர், டெசிமல், ஃப்ளோட் இதெல்லாம் வந்து நியூமரிக்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்பர்ஸ்ல வரும். கேரக்டர்னா இப்போ உங்களோட பேரை வந்து ஸ்டோர் பண்றீங்க டேபிள்ல அப்படின்னா அப்போ வந்து இந்த கேரக்டர் டேட்டா டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட டேட் வேல்யூஸ் ஏதாவது, இப்போ ஜாயினிங் டேட்னு ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும் எந்த சுச்சுவேஷன்ல என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க. இப்போ டேட்டு, டைமு, டேட் டைம் இது ஒன்றுக்குமே இந்த நேம்லேயே இருக்கிறது தான் மீனிங்கு. டேட்டுக்கு சேவ் ஆகணும் அப்படின்னா டேட்டு, வெறும் டைம் மட்டும்தான் டைமு, ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி வேணும்னா டேட் டைமு. இது ஒரு ரஃபா ஒரு ஓவர்வியூவா சொல்லியிருக்கேன். இதை நம்ம வந்து டீட்டெயிலாக கூட பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம எஸ்கியூஎல் சர்வர் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கிறத காமிக்கிறேன். நீங்க இந்த சர்ச்ல போயிட்டு எஸ்எஸ்எம்எஸ் அப்படின்னு கூட டைப் பண்ணலாம். எஸ்எஸ்எம்எஸ் அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது, அந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ, எஸ்எஸ்எம்எஸ் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அது. இதோடைய டைப் சர்ச் பண்ணீங்கன்னாவே வந்துடும். நீங்க இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி போகலாம். இல்லைன்னா இங்க போய் கூட நீங்க தேடலாம். உங்களோட இன்ஸ்டாலேஷன் எல்லா இதுவுமே வருது இல்லை, அங்க போய் டூல்ஸ்ல இருக்கும் பெரும்பாலும். மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் டூல்ஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா என்னென்ன அப்படின்றது இருக்கும். நம்ம இது ஒன்று டீட்டெயிலாக பார்ப்போம் வர்ற கிளாஸ்லலாம். இப்போதைக்கு நான் சொல்றதை மட்டும் இது பண்ணிக்கங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவை நீங்க இதை ஸ்டார்ட்ல கூட பின் பண்ணி வச்சுக்கலாம்.
டாஸ்க் பார் இந்த மாதிரி உங்க கஸ்டமைஸ் உங்களுக்கு என்ன பர்பஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எங்க வச்சுக்கலாமோ அங்க நீங்க இது பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். இது இது பண்றதுக்கு முன்னால ப்ரீ ரெக்வஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இது இன்ஸ்டால் பண்ணணும். இதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால டக்குன்னு வருது. அதையும் நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறதையும் சொல்றேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வர்ற பேஜ் என்ன வரும்னா, நம்ம சர்வரை கனெக்ட் பண்றதுக்கான தகவல்லாம் இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன நம்ம யூஸ் பண்ண போறோம், என்ன ஃபீச்சர்ஸ், அதை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒன்னொன்னுக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. மெயினா நம்ம மோஸ்ட்லி இந்த டேட்டாபேஸ் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுவோம். அது சர்வர் டைப்பை சூஸ் பண்ணணும். அடுத்து சர்வர் நேம். இது என்னோட லேப்டாப் அப்படிங்கிறதுனால என்னோட பேர் டிஃபால்ட்டா வருது. இதை நீங்க மாத்திக்கிறதுனால மாத்திக்கலாம். இது இன்ஸ்டால் பண்றப்ப மாத்துவோம். இதுல வந்து ஒவ்வொரு ஆத்தென்டிகேஷன் டைப் இருக்குது. பெரும்பாலும் நம்ம வந்து விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன், எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷன் தான் பெரும்பாலான கம்பெனில யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த அசூர்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளவுடு. அசூர் இருக்குதுன்னா இந்த இந்த 3 இதுல வந்து ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. சரி. அப்புறம் நான் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்றேன்னா என்னோட லேப்டாப் என்ன அக்கௌண்ட்ல இருக்கோ, யூசர் நான் லாகின் பண்ணணும் அந்த அக்கௌண்ட் இங்க வந்துரும். அது மூலமா தான் நீங்க லாகின் பண்ணுவீங்க. கிளிக் கனெக்ட்னா ஓடிடும். இப்ப வந்து இந்த இந்த முறையில தான் நம்ம வந்து எஸ்கியூஎல் சர்வரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, இந்த இந்த ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குல்ல, இதான் டேட்டாபேஸோட சிம்பிள். இந்த கிரீன் அப்படின்னா இது ரன்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த கலர் மாறுனுச்சுன்னா அது ஸ்டாப்ல இருக்கும். அது ஒண்ணு ஒண்ணா செஞ்சு பார்ப்போம், அதுலயே உங்களுக்கு தெரியும். இது வந்து சர்வர் நேம்னு சொல்லுவோம். இது வந்து என்னோட லோக்கல் லேப்டாப் அப்படிங்கிறதுனால குமார் பிசின்னு இருக்கு. பிராக்கெட்ல எஸ்கியூஎல் சர்வர். இது என்ன ப்ராடக்ட், எஸ்கியூஎல் சர்வர். இது வந்து வெர்ஷன். இது வந்து 16.0.1000.6. இது ஒண்ணுக்குமே வெர்ஷன் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2022ல இருக்கும். இது ஒவ்வொரு ஃபோல்டருமே நம்ம வந்து டீட்டெயிலா பார்ப்போம் ஒன் பை ஒன்னா. நீங்க ஜஸ்ட் உங்களோட பர்சனல் லேப்டாப்ல நான் எப்படி இதை டவுன்லோட் பண்ணணும், எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லுவேன். அதை நீங்க அப்படியே செஞ்சு பாருங்க. இது இந்த ஃபோல்டர் நேமே வந்து டேட்டாபேஸ்ங்கிற ஃபோல்டர்ல கொஞ்சம் அந்த சிஸ்டம் டேட்டாபேஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது சிஸ்டம் டேட்டாபேஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம மனுஷனுக்கு வந்து இதயம், மூளை இந்த மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பார்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணுதுல்ல, அது மாதிரி இது ஒரு அவசியம் இது இருக்கும். நீங்க எதுவும் செய்யாததுக்கு முன்னாலே இது இருக்கும் அவசியம். இவர் தான் வந்து பிரெயின் மாதிரி. மொத்த இதுவுமே இயங்குறது இவர் மூலமா தான். இவர் யார் அப்படின்னா, மாடலுங்கிறது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு அங்க வந்து ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு 5 டேபிளோ 10 டேபிளோ நான் திரும்ப திரும்ப அதே டேபிள நான் ரிப்பட்டிஷனா யூஸ் பண்றேன், கிரியேட் பண்றேன் அப்படின்னா, அந்த தேவையை வந்து குறைச்சிக்கலாம். அந்த 5 டேபிள ரிப்பீட்டடா கிரியேட் பண்ற டேபிள் இங்க கொண்டாந்து நான் போட்டுட்டேன்னு வச்சுங்களேன். நீங்க வென்எவர் யூ கிரியேட் நியூ டேபிள், புதுசா எப்பப்பெல்லாம் கிரியேட் பண்றீங்களோ அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒடியாந்துரும். இந்த டெம்ப்ளேட் டேட்டாபேஸ்க்குள்ள மாடல்ல இருந்து. இந்த எம்எஸ்டிபிங்கிறது ஒண்ணும் கிடையாது. நீங்க ஏதாவது ஜாப் ஏதாவது ஷெட்யூல் பண்றீங்க, நம்ம வர வர கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப உங்களுக்கு எந்த அளவு புரிஞ்சுக்குதோ அதை எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது புரிய ஆரம்பிக்கும். எம்எஸ்டிபிங்கிறது ஒரு ஜாப் என்ன ஷெட்யூல்லாம் பண்றீங்களோ அதோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இங்க இருக்கும். ஜாபோட பேரு, என்ன டைம்ல ஷெட்யூல் ஆகுது, ஃபெயில் ஆயிடுச்சா, ரன் ஆயிடுச்சா, இங்க இருக்கு பாருங்க. இது ஒண்ணுமே இல்லை, இது டிஃபால்ட் ஜாப் மட்டும்தான் இருக்கு. நம்ம இதுல போய் கிரியேட் பண்ணிக்கலாம் நிறைய. இப்போ டெம்டிபிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு பஃபர் மாதிரி. நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வேலை பொரியெல்லாம் எழுதி ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றத வந்து ஆக்சுவலா செய்யறதுக்கு முன்னால ஒரு டெம்பரரி டேபிள்ல ஸ்டோர் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. அதை ஹேஷ், அப்புறம் ஹேஷ் ஹேஷ் டேபிள் நேம் அப்படின்னு. அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இங்க வந்து ஸ்டோர் ஆகும். இது இது எப்பெல்லாம் நீங்க ரீஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த சர்வரை, இது வந்து அப்போ வந்து புதுசா கிரியேட் ஆகும். இங்க பாருங்க, இந்த செஷன் வந்து ஒரு 40 மினிட்ஸ்ல வந்து டைம் லிமிட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால டிஸ்கனெக்ட் ஆயிரும். நான் ரீகனெக்ட் பண்ணிடுவேன். நீங்களும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா சொல்றேன்.
டைமிங்க பாருங்க 7:24. அப்போ வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணேன், அது அந்த டயத்தை காமிக்குது. டேட் கிரியேட்டட்ங்கிறது. மத்ததுக்கெல்லாம் டேட் கிரியேட்டட் பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு நாட்கள் நேரம் காமிக்குது பாருங்க. இது ஒண்ணொண்ணுமே நம்ம டீட்டெயிலா வர கிளாஸ்ல பார்ப்போம். இதுல ரொம்ப பிளே அரவுண்ட் பண்ணுவோம். ஒண்ணொண்ணையுமே என்ன சொல்றது? செட்டிங்ஸ்லாம் மாத்தி என்ன எஃபெக்ட் இருக்கு? நீங்க இதாவே பார்ப்பீங்க பிராக்டிகலாவே. அ இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட்ல இந்த ஏஜென்ட் மூலமா ரன் ரன் பண்ற அனைத்து விஷயமும் இதுக்குள்ள இருக்கும். ஜாபு, யாருக்காவது அலர்ட் போகணும் அப்படின்னா, யார் யாருக்கு போகணும் அப்படிங்கிறது, ப்ராக்ஸி நம்ம நார்மலா காலேஜ்லலாம் ப்ராக்ஸி அட்டெண்டன்ஸ் குடுப்போம்ல, வராதவங்களுக்கு வந்து இன்னொருத்தங்க. அந்த மாரி ஒருத்தருக்கு வந்து அவரு எம்ப்ளாயியாவே இருக்க மாட்டாரு. ஏதோ வேற கம்பெனில வேலை செய்றவங்களா இருப்பாங்க. அவங்களும் நம்மளுக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து சப் வெண்டர் மாரி ஏதோ ஒரு வகையில வேலை செய்வாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து நம்ம நேரடியா அக்சஸ் குடுக்க முடியாது. ஓ! சாரி விஜய். இப்ப இப்ப ஓகேவா? எனக்கு சாட் பண்ணுங்க. எதுவும் நான் பேசுறதுல ஏதாவது சத்தமா பேசணும், இல்ல கம்மியா ஃபாஸ்ட்டா போறேன் அப்படின்னா சாட் பண்ணுங்க. இப்ப ஓகே தான் நெனைக்கிறேன். ம். அப்படி ஒரு வேள வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா சாட் பண்ணுங்க எனக்கு. நீங்க சாட் பண்ணல அப்படின்னா ஓகே அப்படின்னு நெனைச்சுட்டு நான் கன்டின்யூ பண்றேன். உங்களோட அ சர்வர்ல வந்து ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, அதோட தகவல் ஃபுல்லா இங்க இருக்கும். எரர் லாக்ஸ் கீழ வரும். இது நம்ம ஒண்ணொண்ணுமே இதுல இருக்கிற மேக்ஸிமம் ஒரு 90% நம்ம கவர் பண்ணிருவோம். நம்மளோட தே டே டு டே டேட்டாபேஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு 80 டூ 90% நம்ம டச் பண்ணிருவோம் இதுல உள்ள விஷயங்கள்ல. அதனால வர்ற வர்ற கிளாஸ்ல ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம். இப்ப உங்களுக்கு வந்து எப்படி இது கனெக்ட் பண்றதுன்னு தெரியுது. இத வந்து இங்க நீங்க ஸ்டாப் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னன்னா, நார்மலா உங்களோட பர்சனல் லேப்டாப்ல பண்ணுவீங்கல்ல, services.msc இந்த கன்சோல்ல போயிட்டும் பண்ணலாம். இத வேணா நோட் பண்ணிக்கங்க. services.msc அப்படின்னு சொல்லுவோம். இத போயிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா வந்துரும். இல்ல அங்கேயே என்டர் அடிச்சீங்கனாலும் வந்துரும். தெரியுதா என்னோட ஸ்க்ரீனு? ஓகே. இங்க போயிட்டு நீங்க வந்து எஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, எஸ்ல உள்ள எல்லா இதுவுமே வரும். என்னலாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ, அதுல உங்களோட எஸ்கியூஎல் சர்வர வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ண வேண்டியது தான். இது மாரியும் ஸ்டாப் பண்ணலாம். இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம். யூசுவலா நம்ம வந்து ஒர்க் வாசி பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். இந்த services.mscல ஸ்டாப் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லா அங்க தான் பண்ணுவாங்க. இன்னொரு இடமும் இந்த ஸ்டாப் பண்ணுவாங்க. அத சொல்றேன். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டூ ஸ்டாப் த எஸ்கியூஎல் சர்வீஸ் ஆன் திஸ் சர்வர்? எஸ். ஆ நீங்க இத நிப்பாட்டும் பொழுது இன்னொரு பாப்பப் வருது பாருங்க. ஸ்டாப்பிங் தி சர்வீஸ் வில் ஆல்சோ ஸ்டாப் எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் டு விஷ் டு கன்டின்யூ. இது ஸ்டாப் பண்றப்ப அதுவும் ஸ்டாப் ஆகும். அந்த ஜாபுக்காக ஒரு இது இருந்துச்சுல்ல, இன்னொரு சர்வீஸ் எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் அதுவும் ஸ்டாப் ஆகும். சுத்துது. யூசுவலா வந்து இங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இத சொல்லி தர்றேன். அப்புறம் இன்னொரு இடம் சொன்னேன்ல, அது எங்க அப்டின்னா, எஸ்கியூஎல் சர்வர்ல போயிட்டு
இந்த இருக்கு பாருங்க, எஸ்கியூஎல் சர்வர் 2022. இது வெர்ஷன் வந்து என்ன வெர்ஷன் யூஸ் பண்றீங்களோ அந்த வெர்ஷன் வரும். இங்க நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணேன், போக மாட்டேது பாருங்க. நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்ல, எரர் எரர் வருது பாருங்க. ஃபெயில் டு retrieve data for this request, எக்ஸெப்ஷன் அக்கர்ட், எரர் வந்திருக்குது. இந்த கனெக்ஷன் வந்து broken இருக்கு, ரெக்கவரி பண்ண முடியாது. The client driver attempted to recover the connection one or more times and all attempts failed. நம்ம சர்வீஸ் ஸ்டாப் பண்ணதுனால சர்வர் அப்ல இல்லை, அதனால இதை அட்டன் பண்ண பாக்குது. நான் இதை கிளிக் பண்ணோன்னே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி கனெக்ட் பண்ண பாக்குது, இல்லை அப்படின்னோடனே இந்த எரர்னால எரரை த்ரோ பண்ணுது. இது பெரும்பாலான கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த காமனான எரர்னு வச்சுங்க. இது வந்து ஒரு இப்படி வந்துருச்சுனாவே சர்வீஸ் ஸ்டாப் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இப்போ வர வர கிளாஸ்ல பார்ப்போம். இது வந்து ஒரு கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு காமனான எரர் இது. சர்வீஸ் அப்பா இருக்கிறப்ப இந்த எரர் வரும். அது ஒரு நம்ம அப்கமிங் கிளாஸ்ல நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதை இப்போ இந்த எஸ்கியூஎல் சர்வர் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் ஓப்பன் பண்ணலாம். எஸ்கியூஎல் சர்வர் கான்ஃபிகரேஷன் மேனேஜரை வந்து தேடுங்க, எங்க இருக்கும், இதில் இருக்கு பாருங்க. நீங்க என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்களோ, இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அந்த வெர்ஷன் ஃபோல்டருக்கு கீழே இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா வரும் வரிசையா. அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா வரும் மைக்ரோசாஃப்ட் மேனேஜ்மெண்ட் கன்சோல். இப்ப இங்க பாக்கலாம் நீங்க. நம்ம ஸ்டாப் பண்ணோம்ல, அங்கதானே ஸ்டாப் பண்ணோம், அங்க ஸ்டாப் ஆகி கிடக்கு பாருங்க. நம்ம வந்து இப்ப இங்க வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். நம்ம 1 by 1 இன்ஸ்டால் பண்றப்ப உங்களுக்கு புரியும் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா. ஒரு சர்வர்லயே நம்ம நிறைய இன்ஸ்டன்சஸ் வச்சிருக்கலாம். இன்ஸ்டன்சஸ்ங்கிறது இதை தான் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ கலர் மாறிச்சு பாருங்க, ரெட்டா இருக்கு பாருங்க. ரெட்டுன்னா ஸ்டாப்ல இருக்குன்னு அர்த்தம், கிரீன்னா ஸ்டார்டிங்ல இருக்குன்னு அர்த்தம், இது ரன்னிங்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ கான்ஃபிகரேஷன் மேனேஜர் வர்றேன். இப்போ இங்க பாருங்க, இங்கேயும் ரெட்டு தான் இருக்கு. எஸ்கியூஎல் சர்வர் இதுதான் மெயினான சர்வீஸ். இது எஸ்கியூஎல் சர்வர் ப்ரௌசர், இது இன்னொரு சர்வீஸ். இது எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட், இது ஜாப் சம்பந்தமா சொன்னல. இந்த ப்ரௌசர் சர்வீஸ் நம்ம லேட்டரா பார்ப்போம், இது என்ன பர்பஸ்க்காக, இது ஸ்டாப்ல இருந்தா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும். ஓகே, இப்போ நான் வந்து அங்க ஸ்டாப் பண்ணல, இப்போ இங்க போய் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ரைட் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஷன் வருது பாருங்க, ஸ்டார்ட், ஸ்டாப், பாஸ், ரெஸ்யூம், ரீஸ்டார்ட், ப்ராப்பர்ட்டிஸ், ஹெல்ப். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பர்பஸ்னா, அங்க உள்ள போய் நீங்க ஏதாவது மாத்துறதுன்னா மாத்தலாம். எதுல அந்த சர்வீஸ் வந்து என்ன இதுல ரன் ஆகணும் அப்படிங்கிறத மாத்தலாம். இன்ஸ்டால் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டா ஒரு அக்கௌண்ட்ல வரும். இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லாவே இருக்கும். இப்போ வந்து சர்வீஸ் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா நிப்பாட்டி தான் இருக்கு, ஸ்டாப்ல இருக்கு. எப்பயாவது பிரச்சனை வருது, யாராவது கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா, கம்பெனிலலாம் ஒரு ரியல் டைமா சொல்றேன். இப்போ நீங்க வேலை பார்க்குறீங்க, அப்ளிகேஷன் டீம்ல வந்து புகார் பண்றாங்க, இந்த மாதிரி எங்களால வந்து டேட்டா பேஸை வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செக் என்ன பண்ணுவோம்னா, பிங் பண்ணுவோம் அந்த சர்வரே அப்ல இருக்கான்னு. எடுத்துக்காட்டுக்கு இப்போ என்னோட கேஸ்ல சொல்லணும்னா, நான் சர்வர்னு சொல்ல முடியாது, என்னோட லேப்டாப்பே ஆன்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அடுத்த செக்கு, இந்த எஸ்கியூஎல் சர்வர் வந்து அப்ல இருக்கா அப்படின்னு, இந்த சர்வீஸ் வந்து அப்ல இருக்கா அப்படின்னு பாக்குறது இந்த இருக்கு பாருங்க. இந்த சர்வீஸ் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸ்டாப்டுன்னு இருக்குல்ல, ஸ்டாப்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட போறோம். இதுல இருக்கிறத 1 by 1 நம்ம பார்ப்போம் லேட்டரா. நீங்க ஜஸ்ட் டைம் கிடைச்சிச்சுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்ப. இது ஒண்ணுமே நம்ம டச் பண்ணுவோம், அவ்வளோ இருக்குது இல்ல. இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன், இங்கேயும் இந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் தான் ஆகும். இங்க ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்டிங் த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகல. இப்போ வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். இது வந்து பாருங்க, கிரீன் லைட்ஸ் பாருங்க. நான் எதுவுமே பண்ணல, அதுவே கிரீன் லைட்ஸ் பாருங்க, அப்ல வந்துருச்சு.
இப்போ நம்மளோட வேலையே பெரும்பாலும் எப்படி எல்லாம் டாஸ்க் வரும்னா, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி குடுங்க, டேபிள கிரியேட் பண்ணி குடுங்க. எனக்கு வந்து அதுல ஒரு சில ஃபீல்ட்ஸ வந்து ஆட் பண்ணி குடுங்க. டேட்டாவ இன்சர்ட் பண்ணி குடுங்க. இது வந்து வெவ்வேறு விதமான வேலைகளா வரும். நம்மளுக்கு வந்து இந்த டேட்டாபேஸ் சம்மந்தமா. லாகின் கிரியேட் பண்ணி குடுங்க. இதெல்லாம் லேட்டரா நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னா. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவா சொல்றேன். லாகின கிரியேட் பண்ணி குடுங்க. லாகின் கிரியேட் பண்ணி ஒரு அக்சஸ் குடுங்க எனக்கு. எனக்கு நான் இந்த வேலை பண்றேன். எனக்கு அந்த வேலை இந்தந்த வேலைகள்லாம் செய்றதுக்கு அந்த அக்சஸ் எனக்கு குடுங்க அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. இது ஒண்ணு பர்ப்பஸ். இந்த ஆடிட் அப்படிங்கிறது கண்காணிக்கிற மாரி. நம்ம சிஏ சொல்லுவோம்ல, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். கம்பெனி எல்லாம் ஆடிட் பண்ணுவாங்கல்ல, கணக்காளர். அது மாரி இந்த டேட்டாபேஸ்ல யாரெல்லாம் வர்றா, வந்து லாகின் பண்ணி என்ன வேலை செய்றாங்க, இதெல்லாம் கண்காணிக்கிற வேலைய வந்து இத எனேபிள் பண்ணல அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. யார் வேணாலும் வந்து ஹேக்கர்ஸ் உள்ள வந்து எத வேணாலும் பண்ணிட்டு போயிரலாம். ஈவன் ஹேக்கர்ஸ்ன்னு நான் சொல்ல வரல. நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்களே வெவ்வேறு விதமான அக்சஸ் வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் அந்த அக்சஸோட வேல்யூ தெரியாம ஹை லெவல் அக்சஸ் கூட வச்சிருப்பாங்க. டெலீட் பண்ணிவிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கண்டுபிடிக்க முடியாது யாரு டெலீட் பண்ணாங்க, என்ன விவரம்னு. ஒரு சில இடங்கள்ல பதிவாகும். அங்கேயும் இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கிறது இவருதான். இங்க இங்க வந்து லாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது எனேபிள் பண்ணியிருந்தா தான் இங்க இருக்கும். இல்ல அப்படின்னா இங்க இருக்காது. இந்த 2 ஃபோல்டர் வந்து ஆடிட் சம்பந்தமானது. ஆடிட் எனேபிள் நம்ம பார்ப்போம். அப்ப உங்களுக்கு இது புரியும். ஒரு 10 மினிட்ஸ்ல நிக்க போகுது மீட்டிங்கு. அதுக்கப்புறம் நான் ரீஜாயின் பண்ணுவேன். நீங்களும் ரீஜாயின் பண்ணிக்கோங்க. சர்வர் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இது ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்ப்போம். ரெப்ளிகேஷன். இப்ப ஜஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் ஒண்ணு கிரியேட் பண்றேன். நான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கு டேட்டாபேஸ் ஃபோல்டர்ல போய் ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நியூ டேட்டாபேஸ். புதுசா நான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறேன். அத ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் நம்ம வந்து அப்ளிகேஷன் டீம் வந்து ஒரு அப்ளிகேஷன் அவங்க கோடெல்லாம் எழுதி எல்லா இதுவும் டெவலப் பண்றதுக்கு முன்னால எனக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி கொடுங்க, இந்த பேர்ல கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வருவாங்க நம்மகிட்ட. இப்போ அவங்க என்ன பேர் சொல்றாங்களோ அதை கிரியேட் பண்ணி கொடுப்போம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பேங்கிங் அப்ளிகேஷன், பேங்கிங் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்றோம்னா இங்க நான் கிரியேட் பண்றப்ப இங்கேயே மாறுது பாருங்க லாஜிக்கல் நேம். இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே நேம். இது வந்து டேட்டா ஃபைல்னு சொல்லுவோம், இது லாக் ஃபைல்னு சொல்லுவோம். இது ஒன்னொன்னுமே ஒரு மீனிங். இது என்ன, அது என்ன ஃபைல் டைப். இது வந்து டேட்டா இங்க ஸ்டோர் ஆகும், இங்க லாக் ஸ்டோர் ஆகும். இது என்ன குரூப், பிரைமரி, இந்த மாதிரி. இது வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இனிஷியலா எவ்வளோ சைஸ் டிஃபால்ட்டா 8 MB 8 MB இருக்கு. இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு நான் கொஞ்சம் நிறைய டேட்டா ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா நம்ம ஜாஸ்தி வச்சுக்கலாம். 15 MB 20 MB 50 MB. இது வந்து ஜிபியில் 100 GB 500 GB இது மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து இது மாறும். இது எப்படி வளரணும், ஆட்டோ க்ரோ பண்ணணும், அதோட செட்டிங்ஸ்லாம் இங்க இருக்கும். இது நம்ம ஒண்ணுமே பார்ப்போம். இது ஜென்ரேட் சிமுலேட் பண்ணியே பார்ப்போம் எரர்லாம். அப்புறம் இந்த ஃபைல் இங்க வர்ற டேட்டா எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இது வந்து ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவோம், டிரைவ்னு சொல்லுவோம். இந்த பார்த்து பாருங்க. பை டிஃபால்ட்டா இப்படி வரும். இதை எங்க வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். யூஸ்வலா சி டிரைவ்ல வைக்கக்கூடாது. அதுதான் ஸ்டாண்டர்டு. ஏன் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் படி சி டிரைவ்ல ஏன் வைக்கக்கூடாதுன்னா, அங்க வந்து இந்த பைனரி ஃபைல்ஸ்லாம் இருக்கும். நிறைய ஏதாவது கரப்ட் ஆகுது, ஏதாவது பிரச்சனைனா மொத்த டேட்டாவும் காலியாயிரும். பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, டி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ், ஜி டிரைவ்னு வெவ்வேறு டிரைவ் வாங்கி டெடிகேட்டட் டிரைவ்ல இதை கொண்டு போடுவாங்க. இப்போ நம்மளோட கேஸ்ல வந்து இன்னொரு டிரைவ் இருக்கு அப்படின்னா, நான் அந்த டி டிரைவ்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அங்க கொண்டு அதை மேப் பண்ணுவேன். அது மாதிரி லாக வந்து டேட்டா எந்த டிரைவ்ல இருக்கோ அதுலயே வைக்கக்கூடாது. அதுக்கு இன்னொரு டிரைவ்ல கொண்டு ஸ்டோர் பண்ணுவாங்க. இ டிரைவோ, லெஃப்ட் டிரைவோ, ஜி டிரைவோ. ஏன்னா இதோட ஐஓவும் இதோட ஐஓவும் கான்ஃபிளிக்ட் ஆகக்கூடாது. ஐஓ அப்படிங்கிறத நம்ம லேட்டரா கொஞ்சம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஆமா, லோடு அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. இப்பைக்கு இப்ப இங்க எழுதுறப்ப இதுல நிறைய லோடு நடக்கிறதும் இங்க லாக் ஆயிட்டு இருக்கும் என்னெல்லாம் பண்றீங்கிறது. அந்த 2 லோடையுமே வந்து ஒரே இதுல கொடுத்தீங்கன்னா
டேட்டாபேஸோட சைஸ் வந்து அதிகமா போகும்பொழுது பஞ்சாயத்து ஆகும். எப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும். ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு பேங்க் போய் பார்த்தீங்கன்னா, கனரா பேங்கோ, இந்தியன் பேங்கோ, பெரும்பாலும் இந்த இந்தியன் கனரா பேங்க் இந்த மாதிரி வெப்சைட்லாம் போறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்லோவா இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்பைக்கு என்ன இருக்கோ அப்படி டிஃபால்ட்டாவே நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஃபைல் குரூப்பும் இதை நான் சூஸ் பண்ணல. இங்க வந்து ஓகேன்னு இருக்கும். இது ஓகே கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிரும். இப்போ வந்து டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த பாருங்க, இது அப்படி தெரியல அப்படின்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இங்க பார்க்கலாம். பேங்கிங் இருக்கு பாருங்க. உள்ள போனீங்கன்னா இதுக்குள்ள நம்ம என்னென்னலாம் கிரியேட் பண்ணணுமோ அதெல்லாம் இருக்கும். டேபிள் கிரியேட் பண்ணலாம், பீஃப்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸ்டோர் ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன், அந்த மாதிரி. இங்க இந்த டிபி லெவல்லையும் நீங்க யூசர் ரோல்லாம் செட் பண்ணலாம், ஸ்கீமா அந்த மாதிரி. நம்ம இது ஒன் பை ஒன்னாவே பார்ப்போம் வர்ற காலங்கள்ல. இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். நான் டேபிள் கிரியேட் பண்ண போறேன். இப்போ உள்ள போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, நியூ. இதுல பாருங்க டேபிள்ஸ்ல எத்தனை வகை இருக்கு பாருங்க. நம்ம வந்து டேபிள், ஜஸ்ட் ஒரு சின்ன டேபிள், ஜஸ்ட் கிளிக் ஓகே. Backend version is not supported to design database diagrams or MS Visual Database Tools. இது வேற பஞ்சாயத்து மாதிரி இருக்கு. சப்போர்ட் டிசைன். இதே ரைட் கிளிக் பண்ணி நீங்க இப்படி விண்டோவில் கிரியேட் பண்றது வந்து ஜிஐன்னு சொல்லுவாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி இப்படி கிரியேட் பண்றது. இந்த ரைட் கிளிக் பண்ணி கொரின் இருக்கு பாருங்க, நியூ கொரின். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஒரு விண்டோ வரும். இந்த வரப்போது பாருங்க. நம்ம அந்த எரர் பார்ப்போம் என்னன்ட்டு லேட்டரா பார்க்குறேன். இது வந்து கொரி விண்டோன்னு சொல்லுவாங்க. இங்க நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல அது அனைத்தும் இங்கேயும் பண்ணலாம். இங்க வந்து கோட் எழுதி பண்ணுவீங்க. கிரியேட் டேட்டாபேஸ் சக்தி அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இதை அப்படியே டைப் பண்ணிட்டு நீங்க அப்படியே ரன் பண்ண வேண்டியதான். எக்ஸிக்யூட். இதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து F5. இங்கே வருது பாருங்க. இது மேல கொண்ட மவுஸ் அப்படி வச்சீங்கன்னாவே தெரியுது பாருங்க, எக்ஸிக்யூட் பிராக்கெட்ல வந்து F5 அப்படின்னு. இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது ஓடிடும். எக்ஸிக்யூட்டிங் கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு. சக்திங்கிற பேர்ல டேட்டாபேஸ் வந்திருக்கான்னு பார்ப்போமா? ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா பார்க்கலாம், வந்துருச்சு பாருங்க. இப்போ இங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன் டேபிள்ஸ் வருதான்னு. ஏன் அது தான் வருது. ஓகே, நான் கோட்ல ட்ரை பண்றேன். கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி எம்ப்ளாயி ஐடி இன்டிஜர் salary
இதை வந்து சூஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் இருக்கு பாருங்க. இது என்னன்னா இந்த விண்டோவுக்குள்ள எனக்கு இந்த லைனை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு பாருங்க. இங்க கிரியேட் ஆகுது பாருங்க கோட்ல பண்றப்ப. இல்ல இது எங்க கிரியேட் ஆயிருக்குன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துக்கணும். நீங்க எந்த டேட்டாபேஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறது இங்க நீங்க பார்க்கலாம். இப்ப நான் இந்த கொரி ரன் பண்ணது இந்த டிபில ரன் பண்ணா நீங்க அது சர்வர் லெவல் ஸ்கோப் அதுக்கு இப்ப கவனிக்க தேவையில்ல. ஆனா இந்த ஒவ்வொரு டிபிக்குள்ள போய் நீங்க ரன் பண்ற வேலைகள்லாம் இங்க என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துக்கணும். இங்க நான் இது ரன் பண்ணும் பொழுது பேங்கிங்னு இருந்திருக்குது. ஆனா நான் என்ன நினைச்சு நோக்கத்துல ரன் பண்ணேன்னா இது சக்திங்கிற டேட்டாபேஸ்ல போய் எம்ப்ளாயின்னு டேபிள் கிரியேட் பண்றேன் அப்படின்னு நினைச்சு ரன் பண்ணேன். ஆனா இங்க பேங்கிங்னு இருந்ததுனால பேங்கிங்ல போய் இந்த டேபிள் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ பேங்கிங்கை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறேன் இருக்கான்னு பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்க எம்ப்ளாயி டேபிள். இதே நான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் வர்றப்போ ஒரு எரர் வந்துச்சுல, அது என்ன அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். இது ஏதோ பக்காட் இருக்கு. யூஸ்வலாக விடும் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ்லையும் ஃப்ரீ வெர்ஷன்னால இதை என்னோட லேப்டாப்பில் எதுவும் இஷ்யூ வந்துடல. இப்போ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் டேட்டாபேஸும் கிரியேட் பண்ணி